உயிருக்கு போராடும் மகனை பார்க்க வேண்டுமானால் 600 தினார் கொடுக்க வேண்டும் என வீட்டு உரிமையாளர் கூறியதனால் குவைத்தில் அந்த பெண்ணானது தற்போது பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ மருந்து குடிச்சிட்டா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க சார். 2 நாளா ஐசியூல இருக்கான். இவங்க கையில நான் கேட்டேன், நான் எங்க ஏஜென்ட் கையிலயும் கேட்டேன். அவங்க நீ காசு கட்டிட்டு தான் போக முடியும், ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் என் பிள்ளைய பார்க்க அமுச்சு விடுங்க. வீட்டு பிரச்சனை காரணமாக அவருடைய 13 வயது மகன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இந்த தகவலானது சத்தியவாணிக்கு தொலைபேசி வாயிலாக தெரியப்படுத்தப்படுகிறது. உயிருக்கு போராடும் மகனை பார்க்க வேண்டும் என சத்தியவாணி அந்த வீட்டு உரிமையாளரும் கேட்டிருக்கிறார். ஆனால் வீட்டு உரிமையாளர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நீ வந்து 3 மாதங்கள் தான் ஆகிறது, 3 மாதத்திற்குள் உனக்கு விடுப்பு தந்து நான் சொந்த ஊருக்கு அனுப்ப முடியாது. அப்படி நீ போக வேண்டும் என்றால் 600 தினாரை பணத்தை செலுத்தி விட்டு இங்கிருந்து நீ புறப்பட்டு செல் என தெரிவித்திருக்கிறார். நான் ஏன் இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டதற்கு, இங்க இருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் ஆகிய 2 பேருக்கும் 600க்கும் மேற்பட்ட தினார்கள் நான் கொடுத்திருக்கிறேன், கொடுத்துதான் உன்னை வீட்டு வேலைக்கு வைத்திருக்கிறேன். ஆகவே செல்ல வேண்டுமானால் நான் கொடுத்த தொகையை திருப்பி தர வேண்டும் என கூறியிருக்கிறார். ஆனால் அப்பொழுதுதான் சத்தியவாணிக்கு இந்த ஏஜென்ட்கள் வீட்டு உரிமையாளரிடம் பணம் பெற்றது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக வீட்டு உரிமையாளரும் மன்றாடி கேட்டும் கூட அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது வீட்டில் அடைபட்டு அழுது கொண்டிருக்கிறேன் என கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு தெரிவித்திருக்கிறார். நான் அல்முபாரக் அல்சபால இருந்து பேசுறேன் சார். என்னோட பையன் பாண்டிச்சேரியில் இருக்கான் சார். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அவன் ஏதோ மருந்து குடிச்சிட்டான் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். நான் இவங்க கையில் கேட்டேன், இவங்க விடலை, ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. 2 நாளாக ஐசியூவில் இருக்கான். இவங்க கையில் நான் கேட்டேன், நான் எங்கள் ஏஜென்ட் கையிலையும் கேட்டேன். அவங்க நீ காசு கட்டிட்டு தான் போக முடியும், நீ போய் என்ன பண்ண போற, காசு அமைச்சு விடு அப்படின்றாங்க சார். நான் இவங்க கையில் போய் கேட்டேன், இவங்களும் பெருசாக எந்த இதுவும் பண்ணலை. ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் என் பிள்ளைய பார்க்க அமுச்சு விடுங்க.